ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A1 நர்சரி கார்டன். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா, இந்த சாமந்தி செடியை நம்ம வீட்டிலே ஈஸியான மெத்தடில் பதியம் எடுத்து அதில் பூக்கள் நிறைய பூக்கள் பூக்க வைக்கலாம். அதை எப்படின்றத பற்றி பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சாமந்தி செடி பதிய வைக்கிறதுக்கு நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா, அந்த கீழே இருக்க ட்ரெயில் இருக்கிறது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நாற்று தான். ஒரு சின்ன குச்சி கட் பண்ணி வச்சு தான் இந்த மாதிரி தலையை வச்சுருக்கோம். நீங்கள் பதிய வைக்கிற நாற்று எந்த ஒரு பால்ட்டும் ஆகாமல் இந்தளவுக்கு குரோத்திங் வரதுக்கு என்னென்ன செய்யணுன்ற பற்றி பார்ப்போம். நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ஆல்ன்றதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சாமந்திலே 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று நாட்டு வெரைட்டி வரும், இன்னொன்று இது ஹைப்ரிட். நாட்டுக்கண்டு ஈஸியான மெத்தடில் பூக்கள் பிச்சு அது விதைகளில் தலையை வச்சிடலாம். ஆனால் இந்த ஹைப்ரிடை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிலேருந்து தளைஞ்சு வர அந்த கிளைகளை எடுத்து மட்டும்தான் தளிர் தலையை வைக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஹைப்ரிட் சாமந்தியில் ஒரு தரையிலே தொட்டியிலே நடவு பண்ணி வச்சுருக்கின்ற போது அது ஃபுல்லாக அடர்த்தியாக வரும்போது அந்த வேர்ப்பகுதியிலேருந்து நிறைய நாற்றுக்கள் வரும். அதிலேருந்து தலையை வைக்கலாம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா, வீட்லேயோ ஆல்ரெடி வேறு யாரும் சாமந்தி செடி வச்சுருந்தாங்கண்டா இந்த மாதிரி ஒரு குட்டி நாற்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த குட்டி நாற்றை எடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டான மண்கலவை மெயினாக பார்த்தீங்கன்னா, சாமந்தி புதுசாக நடவு பண்ணுறோன்னும் போது நீங்கள் மண்கலவை சாஃப்டாக கொடுங்க. மண் பார்த்தீங்கன்னா செம்மண் கொடுக்கலாம், இல்லைன்னா பிளாக் மண்ணும் கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் மண்கலவை எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அந்த அளவுக்கு செடியோட க்ரோத்திங் நல்லாயிருக்கும். வேறு நீங்கள் புதுசாக பதிய வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கோகோ பிட் போட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் அது தளைஞ்சு ஒரு 20 நாள் கழித்து நார்மலாக மண்ணில் மாற்றி வச்சிங்கன்னா மட்டும்தான் க்ரோத்திங். கோகோ பிட் இல்லைன்றவங்க டைரெக்டாக மண்ணிலே நடவு பண்ணிக்கோங்க. அதுக்கு நடவு பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மண் போட்டு சின்ன ஹோல்ஸ் வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மண்ணை சுற்றி போட்டு கிரிப்பாக ஏர் போகாத அளவுக்கு லைட்டாக மட்டும் அந்த மண்ணை லேசாக ப்ரெஷர் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியாக ப்ரெஷர் பண்ண வேணால் செடியில் அந்த கீழே உள்ள தண்டு உடைஞ்சிரும். அதனால் லைட்டாக மட்டும் ப்ரெஷர் பண்ணி வச்சு விட்டு அதுக்கு அடுத்து நம்ம பண்ணுற பராமரிப்பில் தான் இந்த செடியோட க்ரோத்திங்கே இருக்குது. இதை இந்த மாதிரி நடவு பண்ணதுக்கப்புறம் இந்த செடியை பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் 25 நாள் கழித்து பார்த்திங்கன்னாலும் உங்களுக்கு லைட்டாக தான் க்ரோத்திங் இருக்கும். இந்த அளவுக்கு தான் க்ரோத்திங் இந்த அளவுக்கு க்ரோத்திங் ஆகிறதுக்கு நம்ம டைரெக்டாக அந்த பதிய வச்ச நாற்றை நம்ம டைரெக்டாக ஃபுல் சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா வச்ச ஒரு 1 ஹவர்ஸில் செடி வாடிடும். அதனால் அந்த புதுசாக பதிய வச்ச நாற்றை பார்த்திங்கன்னா சன்லைட் பார்த்திங்கன்னா ஒரு 30% மட்டும்தான் படணும். அந்த மாதிரி இப்போ நர்சரிலாம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் வலை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ரீன் வலை யூஸ் பண்ணுறதுல நீங்கள் ஃபுல்லாக போட்டு அந்த பதிய வைக்கிற நாற்றுக்கு கவர் பண்ணி வச்சாலும் சரி, அப்படி இல்லை ஒரு நிழல் படக்கூடிய ஒரு இடமா இருக்குது அப்படின்ற இடத்துலையும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இந்த செடியை சாமந்தி செடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் சன்லைட் பதியத்துக்கு தேவை கிடையாது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த சாமந்தி செடியை ஒரு 1 மந்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30% வெயில் சன்லைட் படுற மாதிரி இடத்துல தான் வைக்கணும். அதிக சன்லைட் படுற இடத்துல வச்சிங்கன்னா அந்த செடி தலையாது, செடி டெத் ஆகிடும். இது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா நர்சரி சேலுக்கு வச்சுருக்கனால சின்ன சின்ன ட்ரெயில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நாற்று தான் வச்சுருப்போம். இந்த நாற்றுக்கு ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சன்லைட் பார்த்திங்கன்னா ஒரு 30% 20% அந்த அளவுக்கு தான் படும். அதுக்கடுத்து ஒரு 20 நாள் 25 நாளில் பார்த்திங்கன்னா செடி அந்த 5 நாளில் முன்ன பின்ன க்ரோத்திங் ஆகும். அப்படி க்ரோத்திங் ஆன செடி இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா க்ரோபேக், அதாவது நார்மலாக அந்த சேலுக்கு வச்சுருக்கனால அந்த கருப்பு கவரில் மாற்றி வைப்போம். அந்த 20 நாள் 25 நாள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரோத்திங் கிடைக்கும். அதாவது எப்படின்னா அதிகமாகலாம் க்ரோத்திங் இருக்காது. ஒரு 1 இன்ச்சு அவ்வளோதான் தலையும். இந்த பதிய வச்ச இந்த செடி க்ரோத்திங் ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்டா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்தாவது ஆயிரும். அதாவது 60 நாளில் இருந்து ஒரு 70 நாளுக்குள்ளே இந்த அளவுக்கு க்ரோத்திங் கிடைக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அந்த 20 நாள் மட்டும் அந்த செடியை தலையிற வரைக்கும் ஒரு 30% அது சொன்னது தான், ஆல்ரெடி முதலே சொல்லியிருக்கேன். அந்தளவுக்கு 30% வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் வெயில் படுற மாதிரி ஒரு இடத்துல நார்மலான இடத்துல நீங்கள் அந்த சாமந்தி செடியை மாற்றி வச்சுக்கோங்க. 20 நாள் கழித்து அடுத்து பார்த்தீங்கன்னா சன்லைட் தேவைப்படும். சன்லைட் பட்டால் மட்டும்தான் அதுக்கடுத்து உங்களுக்கு தளைஞ்சு வரும்போது பூக்கள் வரும். நீங்கள் அதே மெத்தட் அந்த தலையிறதுக்கு ஒரு மெத்தடில் பதிய வச்சு நனலில் வச்சுருந்தோம். அதே மெத்தட்லேயே வளர்க்கக்கூடாது. ஒரு 25 நாள் கழித்து கொஞ்சம் சன்லைட் படக்கூடிய ஒரு இடத்துல வச்சு விட்டிங்கன்னா அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பூக்கள் பூக்கணும்டா ஒரு 3 மந்த்லேருந்து 4 மந்த்து ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி செடியோட க்ரோத்திங் கொஞ்சம் 1 மந்த்து முன்ன பின்ன அந்த மாதிரி ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பதியம் வைக்கிறதுக்கு ஒரு 4 இன்ச் பாட்டோ இல்லை நார்மலாக நர்சரியில் யூஸ் பண்ணுற கவரோ இல்லை டம்ளரோ இந்த மாதிரி ஒரு எதுலையாவது நீங்கள் பதியம் வைங்க. அது ஏன்னா
அந்த செடியை வந்து கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வைக்கணும். 25 நாள் கழிச்சு மாற்றி வைக்கணும். நீங்கள் பெரிய டைரெக்டாக கொண்டு போய் பெரிய தொட்டியில் வந்து நடவு பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்து மாற்றி வைக்காமல் அப்படி ஒரே இடத்துல வச்சுருவோம். அப்படின்னும் போது அந்த செடிக்கு வந்து க்ரோத்திங் இருக்காது. இந்த மெத்தடில் மட்டும் நீங்கள் பதிய வச்சு எடுத்தீங்கன்னாலே போதும். இது சாமந்தி செடியில் இன்னொரு மெத்தடு இருக்குது பதிய வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி நாற்றுல தொட்டியில் நட்டு நல்லா க்ரோத்திங்காக வளர்த்து வச்சுருப்போம். அப்படி வளர்த்து வச்சுருக்கும்போது அந்த வேறு பகுதி ஃபுல்லாமே உங்களுக்கு நாற்றுக்கள் வந்து நிறைய நாற்றுக்கள் இருக்கும். அந்த நாற்றை பிச்சு நீங்கள் வேறு ஏதாவது தொட்டியில் வச்சு ஒரு 20 நாளுக்கு அந்த 6 ஹவர்ஸ் சன்லைட் படுற மாதிரியும் க்ரோத் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு க்ரோத்திங் பண்ணி பாருங்கள். செடியோட ரிசல்ட் வந்து 100% வந்து உங்களுக்கு இதே மாதிரி தலையும். இந்த மெத்தட்லாம் நர்சரியில் வந்து பதிய வச்சு எடுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.